எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பிளைன் ரைஸ் வித் ஒரு அருமையான ஒரு வத்த குழம்பு. அப்படி சாப்பிடும் போதே அந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பிளைன் ரைஸ் பண்ணுறதுக்காக 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து அலம்பி நான் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ ரேப்பிட் குக்கிங்காக செக்கி குக்கத்துக்கு மூடி வச்சுட்டேன். இப்போ டைமிங் செட் பண்ணிக்கிறேன். டர்போ 2 minutes. Let us wait. இந்த சவுண்டு கொடுத்த உடனே நமக்கு வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணணும். இப்போ வத்த குழம்புக்கு போகிறோம். வத்த குழம்புக்காக இந்த ஒரு கடாய் டைப்புக்கு ஒரு யூனிட் எடுத்துருக்கிறேன். இந்த யூனிட் வந்து இப்போ சூடு பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு ஆக்சுவலாக நல்லெண்ணெய் நீங்கள் நிறைய சேர்த்துக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 4 காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், இப்போ என்ன பண்ணலான்னா, பூண்டு, உரிச்சு வச்ச பூண்டு அப்படி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ சின்ன வெங்காயம் கண்டிப்பாக தேவை. சின்ன வெங்காயம் தான் இந்த டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த பூண்டும் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கறது. அப்படி பண்ணுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சால்ட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக. இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. தக்காளி ஃபைன் ஷாப்பிங்காக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிருவாங்க. பட் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மஞ்சத்தூள், இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணியாச்சு. ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டேன். இப்போ சில்லி பவுடர், இப்போ தனியாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் கூட ஒரு தூள் போடுங்க. அப்போ தான் அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பெருங்காயம் நம்ம ஏற்கனவே போட்டோம். இதுக்கு தேவையான ஓரளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படி ஒரு பரட்டுங்க. இப்போ ஏற்கனவே ஒரு எலுமிச்சப்பழ அளவு சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். இந்த புளி தண்ணி இதில் ஊற்றுங்க. ஸ்டவ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டீம் வந்துச்சுன்னா உங்கள் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கரெக்டாக இதை ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ரைஸ் ரெடி. ஆமாம், இப்போ இந்த சுண்டைக்காய் வறுக்கிறதுக்காக நான் கொஞ்சம், நீங்கள் நெய் கூட ஊற்றலாம், இல்லை எண்ணெயில் கூட வறுக்கலாம். அது உங்களுடைய ஒரு சாய்ஸ் தான். எப்படி வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. சூடாயிட்டுது சுண்டைக்காயில் ஏற்கனவே உப்பு இருக்கும். ஆகையினால நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த உப்பை வந்து இதில் பார்த்து ரொம்ப எக்ஸஸாகவும் போட்டுறாதீங்க. ஏன்னா இதில் இருக்கிற உப்பு
சுண்டைக்காய் வறுத்துருங்க. இதில் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸஸாக சேர்த்துக்குங்க. இதில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட், இன்னொரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் பாருங்க. இந்த வத்த குழம்புக்கு இன்னொரு ஸ்பெஷல் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ஒரு வெல்லம், ஒரு சின்ன துண்டு வெல்லம் அப்படி எடுத்து கையினால் அப்படி நசுக்கி போடுங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். வத்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த வெல்லம். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் வறுத்தாச்சு, அப்படியே இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த சுண்டைக்காய்க்கு பதிலாட்டு நீங்கள் வந்து மணத்தக்காளி வத்தல் போடலாம், கொத்தவரங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், எதுவாக இருந்தாலும். ஏன்னா வத்தல் வச்சு பண்ணுறது, சிம்பிளாக பண்ணுறது தான் வத்த குழம்பு. இப்போ இதுக்கு மேலேயும் நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையே போடணும். அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை குக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 அல்லது ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுங்க, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ரைஸ் எப்படி குக் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். வாவ், அந்த அரோமாவே ரைஸில் இவ்வளோ அரோமா இருக்காங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. வா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்க. ஆஹா, அந்த வத்த குழம்பு காம்பினேஷனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைஸ். எவ்வளோ உதிரியா, 1:2 தான் நமக்கு வாட்டர் வந்து வச்சிருக்கோம். பாருங்கள், இந்த ஒரு அருமையான ஒரு வத்த குழம்பு சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸ் இப்போ வந்து நமக்கு வந்து ஓப்பன் குக்கிங்கில் பண்ணியிருக்கிறோம். இந்த வத்த குழம்பு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூடி வச்சு பண்ணுவாங்க. மூடி வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்டீம் மேலே போய் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது வத்தாத குழம்பாக தான் இருக்கும். வத்த குழம்புனா நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பியூட்டிஃபுல்லாக அந்த டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அங்கே பாருங்கள், அப்படி அந்த ஒரு திக்னஸ் வேணும். இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டு வத்த குழம்புக்கு. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதுக்கு காம்பினேஷன் வந்து ரைஸ் வச்சுருக்கிறோம். என்ன வேணுமோ நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து அடிஷ்னலாக சைட் டிஷ் வச்சு பண்ணிக்கலாம். ரைஸு கூட இது சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த வேறு எதுவுமே வேண்டாம், அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேஸ்ட் இருக்கும். இதே மாதிரி ஒரு வத்த குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னொரு ரெசிபியோடு நம்ம மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.